அரவான் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் இரவன் சொல்லுவாங்க. அர்ஜுனனுக்கும் நாகதேவதையான உலுப்பிக்கும் பிறந்த மகன் தான் அரவான். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காளி தேவிக்கு எந்த குறையும் இல்லாத 36 அம்சங்களும் உடைய ஒரு ஆண்மகனை பலி கொடுக்கறது வழக்கம். அதாவது எந்த படை முதல்ல காளி தேவிக்கு பலி கொடுக்குறாங்களோ அந்த படை போர்ல வெற்றி பெறும்ன்றது ஐதீகம். அதுக்காக பாண்டவர்களும் கௌரவர்களும் 36 அம்சங்களும் உடைய ஒரு ஆண்மகனை தேடிட்டு இருக்காங்க. துரியோதனனுக்கு அர்ஜுனன் மகனான் இரவன் ஞாபகத்துக்கு வரான். அவன் நேரா இரவன்கிட்ட போய், இந்த மாதிரி காளி தேவிக்கு உன்னை பலி கொடுக்கறதுக்கு நீ தயாரான்னு கேட்கும் போது இரவன் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய உயிர் இவங்களோட வெற்றிக்காக பயன்படுது அப்படின்ட்டு ஒத்துக்கொள்றான். துரியோதனன் சந்தோஷமா நேரா சகாதேவனை போய் பார்க்குறான். போர் ஆரம்பிக்கிறதுக்கான நாளும் காளி தேவிக்கு பலி கொடுக்கறதுக்கான நாளும் குறிச்சு கொடுன்னு கேட்குறான். சகாதேவன் எதிரியா இருந்தா கூட நியாயப்படி தர்மப்படி போர் ஆரம்பிக்கிறதுக்காக, அதாவது எந்த நாள்ல போர் தொடங்குனா துரியோதனன் வெற்றி பெறுவான்ட்டு நாள் குறிச்சு கொடுக்குறான். அதே மாதிரி காளி தேவிக்கு பலி கொடுக்கறதுக்கு அமாவாசை திதியை குறிச்சு கொடுக்குறான். இதை கிருஷ்ணர் பார்க்குறாரு. கிருஷ்ணர் இந்த போர்ல தர்மம் தான் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறதால ஒரு செயல் செய்யறாரு. அதாவது அமாவாசை திதி அன்னைக்கு தானே துரியோதனன் பலி கொடுத்தா அவன் வெற்றி பெறுவான். அதுக்காக அமாவாசை திதியே அவர் மாற்றி அமைக்கிறார். அமாவாசைக்கு முதல் நாள் தன்னுடைய பித்ருகளுக்கு அவர் எள்ளும் தண்ணியும், அதாவது தர்ப்பணம் கொடுக்குறாரு. அதை பார்த்த சூரியனும் சந்திரனும் நேராக கிருஷ்ணர்கிட்ட வந்து, கிருஷ்ணா, நீங்கள் தவறுதெல்லாம் நாளைக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை இன்னைக்கே நீங்கள் கொடுக்குறீங்க, நாளைக்கு தான் அமாவாசைன்ற போது கிருஷ்ணர், இல்லை இன்னைக்கு தான் அமாவாசை. சூரியனும் சந்திரனும் எப்போ நேர் எதிரே வராங்களோ அந்த தேதி தான் அமாவாசை தேதி. நீங்கள் 2 பேரும் இப்போ எதிரே இருக்கிறதால இன்னைக்கு தான் அமாவாசைன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் சூரியனும் சந்திரனும், ஓ கிருஷ்ணா ஏதோ செய்யறாரு அப்படின்ட்டு அமாவாசை திதிக்கு தகுந்த மாதிரி அவங்கள அமைச்சுக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி மற்ற கிரகங்களும் அமாவாசை திதிக்கு தகுந்த மாதிரி தங்களை அமைச்சுக்கிறாங்க. இந்த கதையோட தொடர்ச்சி நாம் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் அடுத்த பாகத்தையும் பாருங்கள். நன்றிகள்.